அப்புறம் ஊடகங்கள் இதை வந்து பெருசா ஸ்லாகிச்சு பேசுறாங்க அப்படின்னா, அப்ப எல்லாமே மீடியாவுக்காக அரங்கேற்றப்பட்ட நாடகங்கள். இந்த 10 நாள் அவரு கொஞ்சம் தரையில இறங்கி அங்கங்க கால படுறது மாதிரி பண்ணிட்டாருன்னா, பெரிய அளவுல அரசியல்ல மாற்றம் நிகழ்வத்தின் பேர்ல ஆளுங்கட்சிகள் மேல இருக்கிற கோபத்துல இவருக்கு ஓட்டு போட்டு இவரை அரியாசனத்துல உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது விஜய் இந்த மாதிரி ரஜினி ஸ்டைல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்லி அதை கொண்டு போய் இந்த சோசியல் மீடியா தான் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறாங்கல்ல, வார் ரூம் போட்டு எல்லாமே செய்யறாங்க. அந்த வார் ரூம் மூலமா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துடலாம். அப்படி சேர்த்துட்டா அது வந்து மக்களை ரொம்ப மக்கள் மேல தாக்கத்தை ஏற்படுத்தி ஓட்டா கன்வெர்ட் ஆயிடும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியுது. இப்ப அவர் சொல்றது தனித்துவமா போய் அப்படியே ஒரு பாம் மாதிரி போய் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா ஏற்படுத்தும். தெரிஞ்சு நான் ரொம்ப கன்சர்வேட்டிவா சொல்றதா கூட இருக்கலாம். ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகுறதுக்கான ஸ்கோப் இன்னும் இருக்கு. 21ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. ரசிகர்கள் வருவான் அப்படின்னா ரசிகர்களை நீ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுல இல்ல அப்படின்னா நீ கட்சியை கலைச்சிட்டு ஓடி போயிடணும். அந்த காரணத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. முட்டா பசங்களா, அப்ப ஒரு இடத்துக்கு போக வேண்டியதானடா. வில்லிவாக்கத்துல போய் அங்க நடத்தலாம் இல்லையா? ஒரு இடமாவது நடத்த முடியுமா? உண்மையிலேயே கேம்பெயின் பண்றதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, மக்களை சந்திக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் பண்ணிட்டு இது பாருங்க இங்க பண்ணிட்டோம், இங்க இருந்து நாங்க எப்படிங்க போக முடியும் அப்படின்ட்டு மக்களை வந்து பேச விட்டு இருக்கணும். இவங்க நீங்க போனா விளையாட்டு பண்ணணும், உங்க இஷ்டத்துக்கு பண்ணணும், நீ நினைச்சதை பண்ணணும், அதுக்கு எல்லாருமே ஒத்துழைக்கணும். அது எப்படிதான் முடியும்? போலீஸ்காரன் பூரா என்ன வீட்டு வேலைக்காரனா? அத்தனை பேருடைய கோபமும் ஒருத்தர் விடாமங்க நான் சொல்றேன் 100% அப்படியே விஜய்க்கு எகென்ஸ்டா மாறும். ஒருவேளை இந்த தேர்தலில் தாவிகா மிசரபிளா அடி வாங்குது அப்படின்னா அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்க போறது இந்த ஆதவ அர்ஜுனா தான். நீங்க வந்து விஜயோட பிஹேவியரை இப்படி விமர்சனம் பண்றீங்க. அவர் வந்து தண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தது, கூலிங் கிளாஸ் வாங்கினதுலாம். ஆனா வந்து நிறைய ஊடகங்கள் அந்த விஜய் சோசியல் மீடியா எல்லாருமே வந்து அவர் பண்ணத ரொம்ப ஆர்ப்பரிச்சுல வீடியோ போடுறாங்க. பாருங்க எப்படி எப்படி தன்னுடைய ஊடகத்தை அந்த வண்டியில போறவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாரு, வெயில்ல போறாங்க அப்படின்ட்டு தொண்டர்கள் கொடுக்கறதெல்லாம் வந்து வாங்கிக்கிறாரு, இவர் தானே தலைவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அது முட்டா பசங்களா. இவ வந்து வண்டியில போற ஒருத்தன் அந்த மீடியால அந்த வேன்ல பக்கத்துல மேன்ல வந்தவன் அவன் தாகமா இருக்குது அப்படின்னு சொன்னான்ட்டு இவர் வண்டியில இருந்து ஒன்ன எடுத்து கொடுக்குறாரு. அங்க அத்தனை பேரு நூத்துக்கணக்கான ஆட்கள் இதே மாதிரி வெயில்ல நின்னுகிட்டு கிடக்குறேன், வேர்த்து விறுவிறுத்து. அவங்களுக்கு எல்லாம் எவன் தண்ணியா கொடுப்பான்? அப்ப உண்மையிலேயே அக்கறை உள்ள ஆளா இருந்தா வண்டிக்குள்ள இருக்கிறவங்க, அதாவது விஜய் வண்டியில இருக்கிறவங்க மக்கள் மேல அக்கறை உள்ளவங்களா இருந்தா அப்ப என்ன பண்ணிருந்திருக்கணும்? எல்லாருக்கும் இல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கணும். ஒருத்தனுக்கு மட்டும் செய்யறது அதான் செலக்டிவா பண்ணி இது வந்து மீடியாவுக்காக ஒரு இதுக்காக பண்றது. அதே மாதிரி ஒரு பையன் அந்த கண்ணாடி எறிஞ்ச பையன் இந்த விசுவலா நீங்க பாத்தீங்களா? அவன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான், அதை பாக்குறான், ஏதோ ஏதோ லாங்குவேஜ் 2 பேருக்கு இடையில கம்யூனிகேஷன் நடக்குதா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவர் கரெக்டா தூக்கி போடுறாரு, அவர் கரெக்டா கேட்ச் பண்றாரு, அப்புறம் கண்ணாடிய மாட்டிக்கிறாரு. இப்ப இதெல்லாமே சொல்லி வச்சு செஞ்சது மாதிரியே இருக்கு. வெரி கன்ட்ரைவ்டு, ரொம்ப செயற்கையா இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே. அப்புறம் ஊடகங்கள் இதை வந்து பெருசா ஸ்லாகிச்சு பேசுறாங்க அப்படின்னா அப்ப எல்லாமே மீடியாவுக்காக அரங்கேற்றப்பட்ட நாடகங்கள். அப்படிதான் நம்ம இன்டர்பிரேட் அப்படி பண்றதுக்கு இடம் கொடுத்துடுறாங்க இவங்க. இயல்பாகவே கூட நடந்திருக்கலாம். அடுத்து உண்மையிலே அக்கறை இல்லன்பால் அந்த தண்ணி தாகத்துல இப்படி கஷ்டப்படுறத பார்த்து இவருக்கு தாங்க முடியாம அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா அங்க நிக்கிறவன் எல்லாருமே அப்படித்தான் இருந்தா எல்லாருக்குமே கொடுத்திருந்தா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. அப்ப இவர் என்ன பண்ணிருந்திருக்கணும்? வண்டியை நிறுத்திட்டு எல்லாருக்கும் இவர் வந்து தண்ணி பாட்டில டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காருன்னு வச்சுங்க, பயங்கரமா இருந்திருக்குங்க. அந்த மாதிரி செய்ய மாட்டார். அப்படி செய்யறதுக்கெல்லாம் இவருக்கு முடியாது. அப்படி ரோட்டுக்கெல்லாம் இறங்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு ரோட்டுல அவர் கால் பட்டது ஒரே ஒரு டைம். எப்ப அப்படின்னா அந்த திருச்சி போகையில அந்த ஒரு பைக்ல இருந்து ஒரு பொண்ணும் ஒரு பையன் ஒரு ஆளும் அவங்க கீழே விழுந்துடுறாங்க.
கரெக்டா இவர் பிரச்சார வேனுக்கு முன்னாடி போய் விழுவாங்க. இவர் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே இறங்கி அவர் போவார் பாத்தீங்களா, அந்த ஒரு தடவை தான் இவர் காலு தரையிலே பட்டிருக்கு. இது வரைக்கும் நான் பார்த்ததுல. ஆனா இவர் போய் அந்த அவங்கள தூக்கி விடுறதுக்குன்ட்டு போறாரு. அவர் பக்கத்துல போறதுக்கு முன்னாடி அந்த அம்மா எந்திரிச்சு எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு உதறி விட்டுட்டு கையில மொபைல் எடுத்துட்டு செல்ஃபி எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. அது ஏன்னா இந்த 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 இன்ஸ்டன்ஸ் மட்டும்தான் அவர் காலு தரையில பட்டதுங்க. மத்தபடி அவர் கால் தரையிலே படல. அவர் தரையில அவர் கால் மட்டும் பட்டுச்சுன்னா இன்னைக்கு நிலவரத்துக்கே பயங்கரமான ஒரு கிளர்ச்சிய, மலர்ச்சிய, புரட்சியவே ஏற்படுத்தி விட்டுருங்க இந்த தேர்தல் களத்துல. ஆனா அதுக்கு அவர் தயாரா இல்லை. இதை ஏன் யாருமே அவருக்கு சொல்ல மாட்டேன்றாங்கன்னே தெரியல. நம்ம இவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாலுமே விஜய் ஹேஸ் த பவர். அவருக்கு முகத்தை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் முகம் ரொம்ப ஊதி போய் ஒரு ஆவரேஜான முகமா தான் இருக்கு, ஒரு சராசரியான முகமா தான் இருக்கு. அவருடைய உடம்புமே இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் அந்த தொந்தி எல்லாமே கூட இப்ப தெரியுது அவருக்கு. உடம்பு வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு, அந்த ஷேப் வந்து மாறி இருக்கிறது நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. அப்படி இருந்தாலும் விஜய்க்குன்ட்டு ஒரு பவர் இருக்கு. அந்த விஜய்ன்ற அந்த 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 வார்த்தை வந்து ஒரு மந்திர சொல்லா இருக்கு. நிச்சயமா அப்படி இருக்கு. ஆனா அந்த மந்திரம் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா இவருக்கால தரையில படணும். அப்படி தரையில படுறதுக்கு இவருக்கு என்ன ஏதோ ஒரு தடை இருக்குதுங்க. அவரு பிறப்பை பற்றி சொன்ன, அவருடைய பிறப்பு இல்ல, அவருடைய குடும்ப பின்புலத்தை பற்றி சொன்னோம், அவருடைய சினிமா பின்புலத்தை பற்றி சொன்னோம். இருந்தாலும் இப்ப நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வர்றேன் அப்படின்ட்டு வாயில சொல்றீங்க. அது செயல்படுத்துறதுக்கு ஏதாவது 1-2 இடத்துலயாவது இப்போ இன்னும் ஒரு 10 நாள், இந்த 10 நாள் அவரு கொஞ்சம் தரையில இறங்கி அங்கங்க காலை படுறது மாதிரி பண்ணிட்டாருன்னா பெரிய அளவுல அரசியல்ல மாற்றம் நிகழும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதற்கு அவர் தயாரா இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவர் தயாரா இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு நொண்டி சாக்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க போற போக்க பார்த்தா அவர் சும்மா அவருடைய கம்ஃபர்டபுளா அவருடைய பெட்ரூம்ல இருந்துட்டு அந்த கரூருக்கு ஒரு வீடியோ போட்டாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டா ஒரு வீடியோ போட்டுட்டா மக்கள் எல்லாருமே அனுதாபப்பட்டு பாரு இவரை வந்து முடக்கி வச்சுட்டாங்க, சிறைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து, அதனால இவருக்கு நம்ம தான் ஓட்டு போட்டு அவரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுருவாங்க. அனுதாபத்தின் பேர்ல ஆளுங்கட்சிகள் மேல இருக்கிற கோபத்துல இவருக்கு ஓட்டு போட்டு இவரை அரியாசனத்துல உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு திட்டம் இருக்கிறது போலதான் தெரியுது. அதாவது இந்த நிகழ்வுகள் நடக்கிற இதை பார்க்கும்போது, அந்த டிரெக்ஷனை பார்க்கும்போது அப்படி நினைக்க தோணுது. இதுக்கு எப்படின்னா இந்த ரஜினி ஞாபகம் இருக்கா, 1996 தேர்தல்ல அவரு அப்படி இப்போ ஒரு சும்மா அப்படி ரொம்ப கேஷுவலா அப்படி இருந்துட்டு ஒரு 10-12 நிமிஷம் நினைக்கிறேன் அந்த வீடியோ. ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோ தான். இது மாதிரி அந்த அம்மா திரும்ப ஆட்சிக்கு வந்ததுன்னா தமிழ்நாட்டை ஆண்டவனாலையுமே கடவுளாலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அது பயங்கரமான பரபரப்பா ஊடகங்களால கொண்டு போய் மக்கள்கிட்ட தெருவுக்கு முக்கு மூளை முடுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அது ஒரு ஒன் ஆஃப் த மெனி ஃபேக்டர்ஸ். அந்த தேர்தல்ல ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி போறதுக்கு, ஜெயலலிதா அவ்வளவு கேவலமா தோற்கடிக்கப்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இது மட்டுமே காரணம் இல்ல, இதுவும் ஒரு காரணமாக இருந்துச்சு. அந்த மாடல்ல இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது விஜய் இந்த மாதிரி ரஜினி ஸ்டைல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்லி அதை கொண்டு போய் இந்த சோசியல் மீடியா தான் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறாங்கல்ல, வார் ரூம் போட்டு எல்லாமே செய்யறாங்க. அந்த வார் ரூம் மூலமா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துடலாம். அப்படி சேர்த்துட்டா அது வந்து மக்களை ரொம்ப மக்கள் மேல தாக்கத்தை ஏற்படுத்தி ஓட்டா கன்வெர்ட் ஆயிடும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்கிறது மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா அந்த கால்குலேஷன் இதுல ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அப்போ 96ல ரஜினி பேசும்போது இந்த சோசியல் மீடியா, வர்ச்சுவல் வாரியர்ஸ், வார் ரூம் அப்படின்ற அந்த எல்லாமே இல்லை 1996ல. ஆனா இன்னைக்கு வந்து யார் எங்க பேசினாலும் இன்ஸ்டன்டேனியஸா அந்த நொடியிலேயே அது தமிழ்நாடு பூரா போய் சேர்ந்துருது.
யார் யார் கையில எல்லாம் ஸ்மார்ட் போன் இருக்கோ அங்க எல்லாமே போய் சேர்ந்துருது. அப்படின்னா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல ஒரு இடம் கூட மிச்சம் இல்லாம அந்த நொடியே போய் சேர்ந்துருது. அந்த அளவிற்கு இன்னைக்கு நிலைமை இருக்குது. இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இருக்கு. இப்ப இப்படி இருக்க சூழ்நிலையில அந்த ஒரு வீடியோன்றது காணாம போயிடும். அந்த காலத்துல ரஜினி சொன்ன அந்த ஒரு வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும் போது ரஜினி சொல்லியிருக்காரா அப்படின்ற அந்த ஒரு பரபரப்பு இருந்துச்சு, ஒரு ஆர்வம் இருந்துச்சு, ஒரு த்ரில் இருந்துச்சு. அந்த பாக்குறதுலயே ஒரு பயங்கரமா அப்படி ரஜினி அப்படி சொல்லியிருக்காப்லையா அப்படின்ட்டு. இப்ப வந்து விஜய் சொல்றாருன்னு வச்சுக்கிடுவோம். ஏன்னா அவரு அங்க பேசியிருக்கிறாரு, இங்க பேசியிருக்காரு, இங்க பேசியிருக்காரு, பல இடங்கள்ல பேசி இருக்கிறாரு. அவர் பேசாம மத்தவங்க அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப விஜய்ன்றவர் எங்கும் நீக்கமற ஏற்கனவே நிறைஞ்சு போய் இருக்கிறார். அதுல இப்ப அவர் சொல்றது தனித்துவமா போய் அப்படியே ஒரு பாம் மாதிரி போய் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா ஏற்படுத்த முடியாது. அதுவும் ஒரு இன்னொரு ஒரு இந்த வெடி போடுவாங்க இல்லையா, அணுகுண்டு வெடி வேட்டு போடுவாங்க இல்லப்பா, அந்த மாதிரி ஒரு வெடியாகத்தான் இருக்குமே தவிர ரியல் பாம் மாதிரி போய் பெருசா தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னைக்கு நிலவரத்துல. ரொம்ப அவங்க வேற ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கன்சர்வேட்டிவா சொல்றதா கூட இருக்கலாம். ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகுறதுக்கான ஸ்கோப் இன்னும் இருக்கு. 21ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. இப்ப இந்த 10-15 நாள்ல இவர் காலு மட்டும் தரையில பட்டு அந்தந்த இப்ப திருச்சிக்கு எப்படியும் அவரு கேம்பெயினுக்கு போறாரா என்னன்னு தெரியல, ஏன்னா அங்க வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அப்படி திருச்சிக்கு போற வழியில சென்னையில இருந்து ஒரு 2 இடத்துல இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து அந்த ஊர்ல போயிட்டு சும்மா அன்அனௌன்ஸ்டா கூட அவர் போகலாம். ரசிகர்கள் வருவான் அப்படின்னா ரசிகர்களை நீ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுல இல்ல அப்படின்னா நீ கட்சியை கலைச்சிட்டு ஓடி போயிடணும். அந்த காரணத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ரசிகர்கள் வராம நீ வந்து அங்க போக முடியுது, இங்க போக முடியுது, அதெல்லாம் திரும்ப லிஸ்ட் போடணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா இடத்துக்கும் போக முடியுது. ஒரு இது வரைக்கும் இவர் சொல்லி நான் கட்சி கூட்டத்துக்காக வர்றேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போன இடங்கள் தவிர மத்த எந்த இடத்துலயுமே ரசிகர்கள் கூடலைங்க. பொது நிகழ்வுல கூட அம்பேத்கருக்கு மாலை போடுறதுக்கு ஒரு தடவை போனாப்புல அங்க எங்க கூட்டம் வந்தா, பெரியாருக்கு மாலை போட போனாரு அங்கேயாவே வந்தா. அதனால இவர் சொல்லி இத மாதிரி நான் போறேன் வாங்க அப்படின்ற செய்தி கடத்தப்படாமல் அவங்க வரல, ரசிகர்கள் வரல. அப்புறம் வந்தவங்களை நீங்க கட்டுக்கோப்பா இருங்க அப்படின்ட்டு வழி நடத்தாம விட்டதுனால அவன் வந்து அத்துமீறி நடக்கிறான். அதை நீங்களே அத்துமீறி தான் நடக்கிறீங்க. அப்படி நடந்தா தான் நீங்க அப்படியே அந்த கல்ட் ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்ணி இந்த இன்னும் 23ஆம் தேதி வரைக்கும் விஜய் வந்து ஒரு கல்ட் ஃபிகரு, அவர் வந்து கடவுளுடைய குமாரர்ல கடவுள் அவரு இந்த தமிழ்நாட்டை மீட்கணும் அப்படின்றதுக்கு வந்த ரட்சகர், அவரு மீட்பர். அந்த இமேஜ 23ஆம் தேதி ஓட்டு போடுற நாள் இருக்கு பத்தியா, அது வரைக்கும் நகர்த்தணும்னு பாக்குறாங்க. அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு மேல அது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த கடவுளுடைய குமாரர் கீழே கால் பதிச்சே ஆகணும். அந்த ரியல் இன்கார்னேஷன் அப்படின்றது ஒரு கிறிஸ்டின் கான்செப்ட் தான். அது இயேசு எப்படி இறைமகன் மனு உரு எடுத்து பூமிக்கு வந்தாரோ, மனுஷனா வந்தாரோ, அதே மாதிரி இந்த இறைவன் விஜய் சாதாரண மனிதரா அவர் சொல்றது மாதிரி எல்லா வசதிகளையும் விட்டுட்டு வலிகளை தாங்கி, இந்த வேர்வை நசன்னு வேர்க்குதா, அந்த வேர்வையை தாங்கி, அந்த கடுப்பை தாங்கி, வெயிலை தாங்கி, மழையை தாங்கி, தரையில அவர் கால் பற்றுச்சு அப்படின்னால் தவிர இந்த அவருடைய வார்த்தை ஜாலம் இருக்குல்ல, ரெட்டாரிக்ஸ், அதுக்கு வந்து மதிப்பு இருக்காது. அது இஃபெக்டிவாகவும் ஆகாது. இந்த தேர்தல் முடிவு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துரும் அவங்களுக்கு. இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து சொல்றாரு, எல்லாரும் மேலேயும் பழி போட்டுட்டே இருந்தாங்க, தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்கல, திமுக பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காவல் ஆணையர் வந்து எங்களுக்கு எதிராக செயல்படுறாரு, அனுமதி கொடுக்காம மறைச்சிட்டு இருக்காரு. அதாவது தேர்தல் அதிகாரி வந்து அனுமதி கொடுத்துட்டாரு, ஆணையர் வந்து உடனே வந்து எதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு 1 மணி நேரமா மாத்திட்டாங்க. ஆணையரை மாத்தினாதான் இந்த தேர்தலே ஜனநாயக முறைப்படி நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் இவங்க பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு
இல்ல ஏதாவது அவங்களுடைய சுய லாபத்துக்காக ரத்து பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழி போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த முறை வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. ஆனா தொடர்ந்து இதே தானே தாவேகா வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல அதான் இன்னும் ஒரு 15 நாளைக்கு அப்படி செய்வாங்க. இப்ப இதுலயே பாருங்களேன், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இப்ப நடக்கல வில்லிவாக்கமா ஃபர்ஸ்ட், அப்புறம் அங்க இருந்து 1 மணி நேரம் கேப்ல அடுத்து இது டி நகரா அப்படி இருக்கு. இந்த 1 ஹவர்ல கம்யூட் பண்ண முடியாது, டிராவல் பண்ணிட முடியாது. அதனால நாங்க வந்து போகலன்றாங்க. டேய் முட்டா பசங்களா, அப்ப ஒரு இடத்துக்கு போக வேண்டியதானடா? வில்லிவாக்கத்துல போய் அங்க நடத்தலாம் இல்லையா? ஒரு இடமாவது நடத்த முடியுமா? அப்ப இந்த ப்ரோ ஆக்டிவா இப்ப ஆணையரை மாத்தணுன்றதை வச்சுக்கோங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. தேர்தல் ஆணைய கண்ட்ரோல்ல தான் எல்லாருமே இருக்காங்க. இதுல ஸ்டாலினுக்கோ மத்தவங்களுக்கோ எந்த அதிகாரமுமே கிடையாது. ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க, அவர் முதல்வரே கிடையாது, மாஜி அப்படின்ட்டீங்க. ஆதவர்ஜுனா அப்படித்தான் சொல்றாரு, தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது சட்டப்படி அது தப்பு. ஆக்சுவலா அவர் மேல கேஸே கூட நம்ம போடலாம். மாஜி முதல்வர் கிடையாது, அவர் தான் முதல்வர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஸ்டாலின். இன்னைக்கு வரைக்குமே இன்னைக்கு இருக்கிறாரு. ஆட்சி இந்த தேர்தல் முடிவு வந்து புதிய இது பொறுப்பு எடுக்கிறது வரைக்கும், அந்த தேர்தல் முடிவு வர்றது வரைக்குமே இவர் இருப்பாரு. முடிவு வந்த பிற்பாடு பொறுப்பு முதல்வரா இருப்பாரு. சரி, அது இருக்கட்டும். இப்ப இந்த ஆதவர்ஜுனா அப்படிதான் இது பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப இவங்க அந்த ரீஆக்ட் பண்றதுக்கு பதிலா ப்ரோ ஆக்டிவா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவரை மாத்தணும், கமிஷனரை மாத்துங்க, டிஜிபியை மாத்தி எவனை மாத்தணுமோ அவன் எல்லாத்தையுமே நீங்க மாத்துறதுக்கு சொல்லுங்க. அது தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு டேட்டா இருக்கும் இல்லையா, அவங்களுடைய தரவுகளை வச்சுதான் முடிவுகளை எடுப்பாங்க. அவங்க முடிவுகளை எடுத்துக்கிட்டோம். அது உங்களுக்கு உடன்பாடா இருக்கா, மாறுபட்டு இருக்குதான்றது வேற விஷயம். ஆனா இப்போ இன்னைக்கு கேம்பெயின் போறதுக்கு 2 இடத்துல பண்றதுக்கு இடைஞ்சல் இருக்கு. ஆனா ஒரு இடத்துல பண்ணலாமா? ஏதாவது ஒரு இடத்துல பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும் இல்லையா? ஒண்ணு இங்க பண்ணலாம், ஆரம்பிக்கிற இடத்துல இடத்துல பண்ணலாம், இல்ல கடைசி இடத்துல பண்ணலாம். அது ரெண்டையுமே ஏன் சேர்த்து நீங்க கேன்சல் பண்றீங்க? உண்மையிலேயே கேம்பெயின் பண்றதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, மக்களை சந்திக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் பண்ணிட்டு, இது பாருங்க இங்க பண்ணிட்டோம், இங்க இருந்து நாங்க எப்படிங்க போக முடியும் அப்படின்ட்டு மக்களை வந்து பேச விட்டு இருக்கணும். இவங்க மக்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல. அதாவது மக்கள் இவங்க சார்பா பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. உங்களை சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்ல, நீ கஷ்டப்படுறத நான் பார்க்கணும் இல்ல. அப்படியே இல்லையே. நீங்க போனா விளையாட்டு பண்ணணும், உங்க இஷ்டத்துக்கு பண்ணணும், நீ நினைச்சதை பண்ணணும், அதுக்கு எல்லாருமே ஒத்துழைக்கணும். அது எப்படிதான் முடியும்? போலீஸ்காரன் பூரா என்ன வீட்டு வேலைக்காரனா? இவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, இவன் வாலண்டியர்ஸ் எவனையுமே வச்சுக்கிற மாட்டானா, எதையுமே செய்ய மாட்டாங்களா? ஆனா போலீஸ் வந்து எல்லாத்தையும் புடுங்கணுமா இவங்களுக்கு? அதெல்லாம் செட்டே ஆகாதுங்க. அந்த லாங்குவேஜ் இப்ப நம்மளே இவ்வளவு கடுப்பா பேசுற அளவுக்கு அவங்களுடைய பிஹேவியர் மாறி போயிடுச்சு. இப்போ நம்மளே இப்படி பேசுறோம் அப்படின்னா பரவலாவே அவங்க மக்களுடைய வெறுப்பை தான் சம்பாதிக்கிறாங்க. அடுத்து சென்னையில அவங்க கேம்பெயின்னு விஜய் மாதிரி அவருடைய ஸ்டைல்ல இந்த பிரச்சாரத்துக்கு போறதுல என்ன ஆகும் தெரியுமா? சென்னை மக்கள் எல்லாரும் அப்படியே எகென்ஸ்டா மாறிடுவாங்க. ஏன்னா பூரா குடும்ப பிரச்சனையில, அந்த பிரச்சனையில ப்ரெஷரு, வேலையில வேலை செய்யற இடத்துல ப்ரெஷரு, அது இதுன்னு சொல்லிட்டு அங்க வேலைக்கு போறது, வேலையை விட்டு வர்றது, அந்த போக்குவரத்து இருக்கு. அது ஒர்க்கிங் டே வேற இன்னைக்கு, திங்கட்கிழமை எல்லாம் எல்லாமே மண்டை பிச்சுக்கிட்டு அப்படியே முடிய பிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. ஏன்னா அந்த வீக்கெண்ட் முடிஞ்சிட்டு போகும்போது ஆபீஸ்ல என்ன பிரச்சனை, இங்க வீட்டுல என்ன பிரச்சனை, அந்த மாதிரி மெயினா ஆபீஸ்ல அவங்க வேலை செய்யற இடங்கள்ல வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்குன்ற அந்த டென்ஷன்ல போய்கிட்டு இருப்பாங்க. அங்க போயிட்டு அதுக்கப்புறம் இங்க வர்ற டயத்துல அது லஞ்ச் டைம் வேற, வெயில் இல்ல மழை ஏதோ ஒண்ணு. இப்ப அப்படி சூழ்நிலையில இவங்க போய் டிராபிக்க பிளாக் பண்ணிட்டான்னா அத்தனை பேருடைய கோபமும் ஒருத்தர் விடாமங்க, நான் சொல்றேன் 100% அப்படியே விஜய்க்கு எகென்ஸ்டா மாறும். பொதுமக்களுடைய கோபம், ஆத்திரம் அப்படியே அவர் மேல அனுதாபப்படுறவங்க கூட எரிச்சல் அடைஞ்சிருவான். அதை தவிர்க்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. இப்படி ஏதோ இப்ப அவங்களுக்கு ஏத்தது மாதிரி இப்ப கமிஷனர் கிடைச்சிக்கிட்டாரா, கமிஷனர் மேல பழிய போட்டுட்டு தப்பிச்சுக்கிட்டாங்க. இது ஒரு விதத்துல அவங்களுக்கு இப்போ ஒரு ஃபேவரபிளான ஒரு முடிவு தான். தாவிகா போகாம இருக்கிற, கேம்பெயின் போகாததுனால
மக்களுடைய அந்த டிராபிக்ல மாட்டி மக்கள் கோபம் இவங்களுக்கு எகென்ஸ்டா வர்றதுல இருந்து தப்பிச்சிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. மற்றபடி விஜய் போறதுனால அந்த தொகுதியில ஒரு 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 எனர்ஜி, புத்துணர்ச்சி வரும் தெரியுமா? ஒரு எழுச்சி வரும். அந்த எழுச்சி வந்து வரல. இவர் என்னதான் வீடியோ போட்டாலும் அந்த எழுச்சி வராது. அது இதனுடைய நெகட்டிவ் சைடு. ஆனா இதுல வந்துங்க தாவேகாவுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒருத்தர் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கிறார். சில காரணங்கள் இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு நபர். அதாவது கரூர் விஷயத்துல இருந்து சொல்றேன். அதுல இருந்து இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி, ஒரு சென்னையில கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் நீங்க வந்து ஜான் ஆரோக்கியசாமி இல்ல, அவரும் ஒரு காரணம். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான காரணம் இந்த ஆதவ் அர்ஜுனா. கண்டிப்பா ஆதவ் அர்ஜுனா he has messed up தாவேகா கம்ப்ளீட்டா. விஜயனுடைய பொலிட்டிக்கல் கெரியரே மெஸ்அப் ஆனதுக்கு, அதாவது அது காம்ப்ளெக்ஸா ஆகி போயிடுச்சு. அது இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி சிக்கலுக்கு மேல சிக்கலா ஆனதுக்கு, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஆதவ் அர்ஜுனா. ஒருவேளை இந்த தேர்தல்ல தாவேகா மிசரபிளா அடி வாங்குது அப்படின்னா அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா இருக்க போறது இந்த ஆதவ் அர்ஜுனா தான். விஜய் கடவுள் அப்படிங்கறதுனாலதான் முன்னாடியே கணிச்சு சென்னையில வந்து என்னைக்குமே எல்லாமே இன்னைக்கு ரொம்ப மழை பெய்யுது, மழையில வந்து மக்கள் அவதிப்படுவாங்க அப்படிங்கறதுனாலதான் பிரச்சாரத்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க போல. அப்ப எனக்கு இருக்கிற இன்னொரு கேள்வி என்னன்னா, தாவேகா சார்பில் இந்த மழையை பத்தி பேசிடலாமா? இந்த மழை, ஒரே செகண்ட், நீங்க அந்த அடுத்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த மழையிலிருந்து மக்கள் தப்பிச்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து வரல அப்படின்னா, சமீபத்துல சீமான் அவருடைய கூட்டம் கொட்டும் மழைங்க. மழையில இவரு மழையில நனைஞ்சுக்கிட்டு சீமான் பேசுறாரு. மழையில நனைஞ்சுக்கிட்டே அங்க இருக்கக்கூடிய மக்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும், வயசான ஆட்கள் வரைக்கும் அந்த கொட்டும் மழையில நனைஞ்சுக்கிட்டு அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. அதுல ஒருத்தர் கத்துறாங்க, கொடையை பிடிங்க, அண்ணனுக்கு கொடையை பிடிங்கப்பா, கொடையை பிடிச்சிங்க, அண்ணே கொடையை பிடிச்சிக்கங்கண்ணே அப்படின்றாங்க. அவன் சீமான் சொல்றாப்புல, இல்ல மழையில நீ நனைஞ்சா உனக்கு சளி பிடிக்குமா? அந்த சளி எனக்கும் பிடிக்கட்டும், எனக்கு எதுக்கு கொடை? உனக்கு பிடிக்கிற சளி எனக்கு பிடிக்கட்டும், எனக்கு பிடிக்கிற சளி உனக்கு பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே மழையில நனைஞ்சுக்கிட்டு பேசுறாரு. மழையில நனைஞ்சுக்கிட்டே அவ்வளவு பேரும் நிக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. மழையில நனைஞ்சுக்கிட்டே அந்த போட்டியிடக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாரும், வேட்பாளர்கள் எல்லாரும் அப்படியே நிக்கிறாங்க. இவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்ப திரும்ப இதப்ப சொன்ன உடனே சீமானுக்கு ஜால்ரா போறான், இது பண்றான்டா, என்ன செம்பு அடிக்கிறான்டா, தும்பு அடிக்கிறதா அதானே, அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வேற வழி இல்லை. அந்த கம்பாரிசன் நீங்க மழையை பத்தி சொன்னதுனால அப்படியும் நம்ம அரசியல் கூட்டம் நடக்கிறத பாக்குறோம். நீங்க சீமான்ற ஆளை விட்டுருங்க, ஆனா அப்படி அரசியல் கூட்டம் கொள்கையோட, கொள்கை பிடிப்போட, அல்லது அந்த நபருக்காக இப்ப விஜய் மேல அன்போட இருக்கிறாங்க, வர்றாங்க அப்படின்னா மழையில நின்றுட்டு பாக்குறதுக்கு தயாரா தான் இருப்பாங்க. இவரு நினைஞ்சுக்கிட்டு அவர் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தயாரா இல்ல. அதுதான் அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஷூட்டிங்னா சரிப்பா, அப்படியே செட்டிங் பண்ணிருப்பாங்க, மழையில நனைகிறது மாதிரி எடுத்துட்டு போய் இது பண்ணிக்கிற முடியும். ஆனா இது ஆக்சுவலான ரியல் மலையில நனைகிறது அப்படின்றது ரொம்ப ரிஸ்க் இல்ல. அது சென்னை மாதிரி இடத்துல எல்லாம் ரொம்ப பொல்யூட்டட் இது. அப்போ அந்த மழை பெய்யும் போது அந்த பொல்யூஷன், அந்த மாசு, அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே கரைஞ்சி வரும். ஆசிட் மழை மாதிரி தான் சென்னையில மழை பெய்யுறது எல்லாமே இருக்கும். அது ஸ்கின் அலர்ஜி எல்லாம் சில பேருக்கு வந்துடும். இப்ப இவரெல்லாம் பார்த்து உடம்ப அப்படி பொண்ணு போல பாத்துக்கிற உடம்பு பாத்தீங்களா? அதுல எல்லாம் இந்த மாதிரி ஆசிட் ரெயின் விழுந்துருது, அது விழுந்துருது, இது விழுந்துருதுன்னெல்லாம் செட் ஆகாதுங்க. அதெல்லாம் விஜய் மாதிரி கடவுளுக்கு ஆகாது, கடவுளுக்கே அடுக்காது. ஓகே, இப்ப உங்க பாயிண்ட் சொல்லிருங்கப்பா. இப்போ ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும், எல்லாருமே தாவேக்கால இருக்கிறவங்க வந்து சொல்றப்போ, கடல் அலையா வந்து கூட்டம் கூடுது, ஆனா வந்து எங்களை தடுக்கிறாங்க, தானா சேர்ந்த கூட்டம் தான் எல்லாமே வந்து அவ்வளவு கூட்டம் வருது அப்படிங்கிறாங்க.
இந்த கூட்டங்கள் எல்லாமே வந்து வாக்கா மாறுமா? ஏன்னா அவங்க அந்த கூட்டத்தை வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டம் வாக்காக மாறுமா 23ஆம் தேதி? இத வந்து நம்ம இத டீட்டெயிலா பேச வேண்டியது இருக்குது. இது அவருக்கு வரக்கூடிய கூட்டம் அலையா கூட்டம் வருதுன்றீங்க பாத்தீங்களா? அது அந்த அலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேசணும். அடுத்து இந்த வரக்கூடிய கூட்டம் எல்லாம் வாக்கா மாறுமா அப்படின்றது அதை பற்றியும் நம்ம விரிவா பேசணும். இத அடுத்த காணொளியில நம்ம பார்க்கலாம். அதனால இப்போ இந்த வீடியோவை பார்த்தவங்க தயவு செய்து அடுத்த காணொளியை பார்த்துருங்கப்பா.